வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகாரம் ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாக சனி பயிற்சி 2025 உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு மணி சுமார் 8:17 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை பயிற்சி ஆகிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். இது கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துலதான் பயிற்சி ஆகிறார். ஒரு கெடுதலான ஒரு பாவ கிரகம் கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விளைவை தான் எல்லா ராசி என்பர்களுக்குமே கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில, அதாவது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த ராசியில பிரவேசிக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள், இது நம்ம திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எந்த பலன்கள் இருக்க போகுதுன்றத இந்த பதிவுல நீங்க தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். இந்த பதிவை நீங்க தவறாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரே ராசி என்பவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னென்ன ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியும், என்ன செயல்பாடுகள் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த பதிவை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியா இந்த சனி பயிற்சி பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார், பயணிக்கிறார். அடுத்த 2 வருடங்களுக்கு 2025 இருந்து 2027 வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க தான் 7.5 சனியில உங்களுடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா எப்படியோ இல்லாமோ நீங்க உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போய் அந்த திசை மாறின வாழ்க்கையை நீங்க நேரா கொண்டு வந்து அதுல இருந்து சில பயனுள்ள ஒரு வாழ்க்கையை எடுத்து நீங்க நடத்துவதற்கு உங்களால அந்த ஒரு எனர்ஜி லெவல்ன்றது அப்படியே பேட்டரி டவுன் ஆகுற மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. இந்த சனி பயிற்சி 2025 இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அந்த 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த சனி பகவான், அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் வெளியேறி வர்றதுனால, உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமாக, அதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல பெரிய ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது கடந்த 5 வருடங்களாக பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு தான் பாதிப்பை கொடுப்பாரு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக 7.5 சனி முடிஞ்சு அதுக்கப்புறமும் எங்களை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அந்த சனி எல்லாருமே தனுசு ராசி என்பவர்கள் பிளைண்டா உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சனி பகவான் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களுக்கு 7.5 சனி என்னைக்கு 3ஆம் இடத்திற்கு வந்துட்டாரோ அதுல இருந்தே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தான் உங்களுக்கு
கடந்த ஒரு 2.5 வருடங்களுக்கு மிக அதிக அளவு பிரச்சனையை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சியும் ராகுனுடைய பெயர்ச்சியும் இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. எப்படி நமக்கு கொரோனா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிக பிரம்மாண்டமாக எப்படி ஒரு சூறாவளி காற்று, ஒரு இயற்கை பேரிடர்கள் எப்படி அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சுதோ அந்த அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை தரமட்டமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அந்த தரமட்டமான ஒரு சூழ்நிலையில கூட உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க விடாம இருந்தீங்க. அந்த தன்னம்பிக்கை தாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை போராட்டமான வாழ்க்கையில கூட ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இழந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது அந்த சுகஸ்தானத்திற்கு செல்லும் போது உடல் பலவீனங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கும், தாயார் வழியில ஏதாவது ஒரு சுகஸ்தானங்கள், அதாவது தாயார் வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகள் இருந்தாலும் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய நான் தான் சொன்னேனே, நிறைய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் தொழில் தனுசு ராசி என்பவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, மூலதனம் இல்லாம ஒரு பிசினஸ் செய்யணும்னா கையில பைசா இருந்தாதானே உங்களால பிசினஸ் செய்ய முடியும். அந்த ஒரு பைசா கூட இல்லாம நீங்க அப்படியே திக்கு திணறி எந்த திசைக்கு போனா நமக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி அந்த உங்களுடைய திணறலே பாத்தீங்கன்னா உங்களால அந்த தொழிலை சரியாக ஒரு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுதுங்க. இந்த 2025ல உங்களுக்கு தொழில் முதலீடு வரப்போகுது. 4ஆம் இடம்ன்றது தொழிலுக்கு உண்டான முதலீடை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த தொழில் முதலீடு வரப்போகுது. அந்த தொழில் முதலீடுனால உங்களுக்கு தொழில்கள் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அந்த சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானத்துல, அதாவது 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மாதிபதி உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் நிறைய முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் 1 2 இல்ல, அப்படியே அடுக்கடுக்காக ஏதோ ஒரு நம்ம தொழில்ல தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்ல வேலையில தான் கஷ்டப்படுறோம் பாத்தீங்கன்னா, குடும்பம் ரீதியாக அடுக்கடுக்காக பிரச்சனை. இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அடுத்த பிரச்சனை முடிஞ்சோடனே அடுத்து ஒரு ஒரு ஏதோ ஒரு கடன் பிரச்சனையினால நம்ம தவிச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு, சிலருக்கு விபத்து ஏற்படும், சிலர் கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்ல குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியான அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வரும்போது அந்த தனுசு ராசி அன்பர்களின் மன வலிமையாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ மன போராட்டங்களை தாண்டி வந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக அந்த மன வலிமையை கூட இழந்துட்டீங்க. இனிமேல் என்னால சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை தான் கடந்த ஒரு 6 மாதங்களாக நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே நிவர்த்தியாக போகுது. திரும்பியும் உங்களுக்கு மன வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு பாக்கியம் தான். அந்த 2ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருந்தாதான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை முன்னின்று அது வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை, 4ஆம் இடத்துலதான் சனி பகவான் இருக்கிறார். அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அதனால குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2 வருடங்கள் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள், இழந்த வேலை எனக்கு கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயாச்சு, இன்னும் கிடைக்கல. நான் ஏதோ சும்மா ஒரு டெய்லி ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். எப்படி நீங்க தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் படிச்ச படிப்புக்கும் நீங்க வேலை செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த அளவிற்கு கூலி வேலை செய்யக்கூடிய மனிதரா நீங்க. ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஜாதகரும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரமே அப்படியே ஒரு டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரத்திற்கு தான் வந்திருப்பீங்க. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்துல தயவு செய்து முயற்சிகளை விடாம முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். இந்த நாளைக்கு, இந்த 2 வருஷத்திற்கு உங்களுக்கு மட்டும்தான் இந்த
இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அவர் அந்த சனி பகவான் அந்த கர்மாதிபதி அந்த கர்மஸ்தானத்தையும் பார்த்து உங்களுடைய வேலையிலேயே நிரந்தர வேலையை ஆக்குவதற்கு உண்டான எல்லா வழிவகைகளும் செய்ய போறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய வேலையை நிரந்தர வேலையை ஆக்குவது இவருடைய பொறுப்பு. அதனால தைரியமா துணிஞ்சு நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. பயன்படுத்த அது ஒரு நல்ல ஒரு முயற்சியை கொடுக்கும், அடுத்து வெற்றியை கொடுக்கும். சில தனுசு ராசி அன்பர்கள் நல்ல உங்களுடைய உழைப்பு மட்டும் போடுறீங்க, ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வருமானம் அந்த இடத்துல மிகவும் ஒரு குறைவாக தான் இருக்கு. குடும்பத்தை மாத்திரம் நடத்தலாம், மற்றபடி எனக்குன்னு சொந்த வீடு வாங்க முடியாது, சொந்தமா நிலம் வாங்க முடியாது, ஒரு சொந்தமா ஒரு கார் வாகனம் கூட வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சொந்தமாக எல்லாமே வாங்குவதற்கு 4ஆம் இடத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 3வது சுற்று சனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க சொந்தமா 3 வீடு வாங்குறதுக்கு, அடுத்து கார் வாங்குவதற்கு, அடுத்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு இது எல்லாமே உறுதியான ஒன்றுங்க. இதை நீங்க வாங்காம இந்த 2.5 வருஷத்துல போகவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க இழந்த இழப்புகள் அப்படி உங்களை வெறிய தூண்டிதான் இந்த சனி பகவான் உங்களை எல்லாத்தையுமே அடைய வைக்க போறாரு. அதற்கு நீங்க தயாராக இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். தனுசு ராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல தனுசு ராசி பெண்களுக்கு மிக அதிகமான லாபம் தரக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த லாபம் தரக்கூடிய தொழில்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்க திறமை சார்ந்து எல்லாத்துலயும் செயல்படுங்க. கண்டிப்பா அந்த திறமை உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். சில தனுசு ராசி பெண்களுக்கு நிறைய ஒரு வருடமாக அந்த குடும்ப பாரத்தை சுமந்து குடும்ப பொறுப்புகளை சுமந்து உங்களால அதுல இருந்து மீண்டும் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அந்த குடும்ப பொறுப்புகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான். எவ்வளவோ கால்குலேஷன் பண்ணி மாதமானா இதுக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும், அந்த செலவை பார்க்கணும், இந்த செலவு பார்க்கணும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படி ஒவ்வொன்னா நீங்க கால்குலேட் பண்ணி உங்க மைண்டே ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்த பெண்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸான ஒரு வருடங்களாக தான் இருக்க போது. நீங்க சாதிக்கக்கூடிய நேரம், நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி 2025 கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.